திருக்குறளில் நெக்ஸ்ட் அதிகாரம் வினை செயல் வகை பார்க்கலாங்க. வினை செயல் வகை எங்கே வரும்னா பொருட்பால அமைச்சியல் அதிகாரத்தில் வருங்க. பொருட்பால அமைச்சியல் 68வது அதிகாரம் தான் வினை செயல் வகை. வினை செயல் வகை பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சருக்கான அமைச்சரை என்னென்ன செய்யணுன்றது மாதிரி தாங்க இருக்கும். ஓகேங்களா? அதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இது ஈஸியாக புரியும். பாருங்கள். சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல். ஓகேங்களா? அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. இந்த சூழ்ச்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு செயலில் வந்து அதோட சாதக பாதகங்கள் அதோட நன்மை தீமை எல்லாத்தையும் யோசித்து முடிவெடுக்கணும். ஓகேங்களா? முடிவு துணிவெய்தணும். துணிவெய்தல்னால் இங்கே முடிவு எடுக்கணும். ஓகேங்களா? அந்த முடிவு எடுத்திருந்த வாட்டி முடிவு வந்து தாழ்ச்சியுள் காலம் தாழ்த்தக்கூடாது. தாழ்ச்சினா இங்கே காலம் தாழ்த்துதல். தாழ்ச்சினா அப்படியே காலம் தாழ்த்திட்டு இருக்கிறது தீது அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. ஓகேவா? ஒரு செயலை யோசித்து முடிவெடுக்கணும். முடிவெடுத்த வாட்டி முடிவெடுத்த பிறகு காலம் தாழ்த்தக்கூடாது. தாழ்ச்சினா இங்கே காலம் தாழ்த்துவது தீது. காலம் தாழ்த்துவது தீது அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? சூழ்ச்சி முடிவு துணிவெய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது. பொருள் பாருங்க. ஒரு செயலில் ஈடுபட முடிவெடுக்கும் போது அச்செயலால் விளையும் சாதக பாதங்கள் பற்றிய ஆராய்ச்சியும் முடிவடைந்திருக்க வேண்டும். முடிவெடுத்த பிறகு காலம் தாழ்த்துவது தீதாக முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் திருக்குறள் பார்க்கலாம். நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. தூங்குக தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. தூங்கி செயற்பாலனா நிதானமாக செய்ய வேண்டிய வேலைகளை நிதானமாக தாமதித்து செய்யலாம். தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய செயல்களை காலம் தாழ்த்தக்கூடாது. தூங்காது செய்யும் வினை. தூங்காமல் செய்ய வேண்டிய வினையாக அப்போ தான் செய்யணும். தூங்கி செயற்பால அப்படின்னா தூங்கி செய்ய வேண்டிய வேலைகளை தூங்கி செய்யலாம். ஆனால் தூங்காமல் செய்கிற வேலையை அதை விரைவாக தூங்கறதுக்குன்னா விரைவாக செய்ய வேண்டிய வேலையை தூங்காது தான் செய்யணும். அதாவது ஒரு செயலை தூங்கி மெதுவாக செஞ்சுக்கலான்னா அதை அப்புறம் செஞ்சுக்கலாம். ஆனால் தூங்காமல் ஒரு வேலையை செய்யணும் அதை கண்டிப்பாக செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? தூங்கி செயற்பால தூங்கற்க தூங்காது செய்யும் வினை. அந்த மாதிரி வினையை தூங்காமல் தான் செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். பொருள் பாருங்கள். நிதானமாக செய்ய வேண்டிய காரியங்களை தாமதித்து செய்யலாம். ஆனால் விரைவாக செய்ய வேண்டிய காரியங்களில் தாமதம் கூடாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. ஒள்ளும் வாயெல்லாம் வினை நன்றி ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். ஒள்ளும் வாயெல்லாம் இயலும். உங்களால் முடிஞ்ச இடத்துலலாம் நீங்கள் வினை நன்றி எங்கெங்கே முடியுதோ அங்கே எல்லாத்துலேயும் முடிஞ்ச செயலெலாம் செஞ்சுட்டே வாங்க. ஒல்லாக்கால் முடியுன்ற இடத்துல செய்யுங்க. ஒல்லாக்கால்னால் முடியாத இடத்துல. ஓகேங்களா? உள்ளும் வாயெல்லாம் வினை நன்றி. எங்கெங்கே முடியுமோ அங்கெல்லாம் அதுக்கான வழியை எந்த செயலை முடிக்கிறதுக்கான செயலை செய்யுங்க. உங்களால் முடியல அப்படின்னா செல்லும் வாய் நோக்கி செயல். அதற்கேற்ற வழியை வந்து அறிஞ்சிக்கிட்டு அப்புறம் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். ஓகேங்களா? உள்ளும் வாயெல்லாம் வினை நன்றி. அதாவது செய்ய முடிகிற இடத்துலலாம் நீங்கள் வினையை நல்லா செய்யுங்க. ஒல்லாக்கால் அந்த செயலை முடியாதப்போ செல்லும் வாய் அதற்கேற்ற வழி யாருக்கு தெரியுமோ அவங்ககிட்ட கேட்டு அந்த செயலை முடிக்கணும். செல்லும் வாய் நோக்கி செயல். ஓகேவா? உள்ளும் வாயெல்லாம் வினை நன்றி ஒல்லாக்கால் செல்லும் வாய் நோக்கி செயல். அதற்கேற்ற வழி யார்கிட்ட கேட்டால் தெரியுமோ அதை கேட்டு முடிச்சிருங்க. செல்லும் வாய் நோக்கி செயல். ஓகேவா? பொருள் பாருங்க. இயலும் இடங்களில் எல்லாம் செயல் முடிப்பது நலம் தரும். இயலாத இடமையின் அதற்கேற்ற வழியை அறிந்து செயலை முடிக்க வேண்டும். புரியுதுங்களா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அமைச்சருக்கு சொல்கிற மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் குறள் பாருங்க. வினை பகை என்று இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயச்சம் போல தீரும். ஓகேங்களா? வினைனா நம்மளுக்கு தெரியும் செயல். நம்ம எடுத்துக்கிட்ட செயலோ இல்லை பகையோ எதாக இருந்தாலும் ரெண்டின் எச்சம். இந்த ரெண்டோட எச்சம் அதாவது ரெண்டையும் மீதி வச்சிட்டிங்கன்னா
அது தீயெச்சம் போல தேரும். தீயெச்சம்னா என்ன? நெருப்பை பாதியில் வச்சதோட பாதியில் விட்டால் என்ன ஆகும்? அது கண்டிப்பாக அரைகுறையாக நெருப்பை விட்டோம்னா அது திரும்ப எரிய தான் செய்யும். அதுபோல் இது 2ம் எரியும். அப்போ ஒரு அமைச்சரை நினச்சி பாருங்கள். எங்கேயாவது பகை இருந்தாலும் அதை நம்ம முடிச்சுக்கணும். வினையாக ஏதாவது செய்ய போனோன்னாலும் அதையும் முடிச்சிடணும்னு சொல்கிறாரு. ஒரு அமைச்சர் வந்து இது 2யும் கரெக்டாக முடித்து அது போல் செய்யணும்னு சொல்கிறார். 2யும் பாதியில் விட்டிங்கன்னா அது அரைகுறையாக விட்டிங்கன்னா அது நெருப்பை அரைகுறையாக விட்டால் எப்படி எரியுமோ அது மாதிரி திரும்ப வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? வினை பகை என்றின் இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும். ஏற்ற செயலையோ எதிர்கொண்ட பகையோ முற்றாக முடிக்குமாமல் விட்டுவிட்டால் அது நெருப்பை அரைகுறையாக அணைத்தது போல கேடு விளைவிக்கும். புரியுதா இந்த திருக்குறள்? வினை பகை இரண்டின் எச்சம் நினையுங்கால் தீயெச்சம் போல தெரும். நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. பொருள் கருவி காலம் வினையோ இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள், ஏற்ற கருவி, காலம், மேற்கொள்ளப் போகும் செயல்முறை, அப்புறம் இடம். மொத்தம் 5 இருக்கணும். இது எல்லாமே இருள் தீரனா ஐயம் தீர எண்ணி செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஒரு செயலை செய்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? இது முக்கியமாக ஒரு அமைச்சருக்கு இதை நீங்கள் போட்டு இது பண்ணிங்கன்னா கரெக்டாக வரணும் அப்படின்னு. இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு தான் நீங்கள் ஒரு செயலில் ஈடுபடணும் அப்படின்னு சொல்கிறாரு. பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும். ஓகேவா? இருள் தீர ஐயம் தீர எண்ணி அந்த செயலை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேவா? பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். பொருள் பாருங்க. ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்பு அதற்கு தேவையான பொருள், ஏற்ற கருவி, காலம், மேற்கொள்ளப் போகும் செயல்முறை, உகந்த இடம் ஆகிய 5ஐயும் குறையில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. முடிவும் இடையூறும் முற்றி ஆங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடி செயலுக்கு செஞ்சால் என்னென்ன முடிவும் இடையூறும், அதாவது செய்யறதுக்கு முன்னாடி என்னென்ன வரும், இடையூறு அதில் என்னென்ன தடைகள் வரும், அதெல்லாம் சரி பண்ணி பண்ணிங்கன்னா படுபயன், அதனால் என்ன பயன் வரும் எல்லாத்தையும் பார்த்து செய்யணும்னு சொல்கிறார். முடிவும் இடையூறும் முற்றி ஆங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செயல். அதுக்கு ஒரு செயல் செய்கிறதுக்கு முன்னாடி அதனால் அந்த செயலை செய்யும்போது என்ன இடையூறு வரும், அந்த இடையூறுகளை எல்லாம் தாண்டி நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு படுபயன் என்ன கிடைக்கும் எல்லாத்தையும் பார்த்து செயல் அப்படின்னு சொல்கிறார். முடிவும் இடையூறும் முற்றி ஆங்கேதும் படுபயனும் பார்த்து செயல். பொருள் பாருங்க. ஈடுபடக்கூடிய ஒரு செயலால் எதிர்பார்க்கப்படும் பயன், அதற்கான முயற்சிக்கிடையே வரும் தடைகள், அச்செயலாற்றுவதற்கான முறை ஆகிய அனைத்தையும் முதலில் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறள். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளம் கொளல். அதாவது ஒரு செயலை ஈடுபடுறதுக்கு முன்னாடி அச்செயலை முழுமையாக உணர்ந்தவரோட உள்ளறிவான். அந்த யார் அறிவானா, யார் உணர்ந்திருக்காங்களோ அவங்களோட உள்ளம் கொளல் அப்படின்னா அவங்ககிட்ட கேட்டு செய்யணும். அவங்க உள்ள கருத்துக்களை நம்ம முதல்ல எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. செய்வினை செய்வான் செயன்முறை அவ்வினை உள்ளறிவான். அதை நல்லா அந்த வினையை தெரிஞ்சவங்ககிட்ட உள்ளறிவான் உள்ளம் கொளல். அவங்களோட கிட்ட கேட்டு நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஓகேவா? பொருள் பாருங்க. ஒரு செயலில் ஈடுபடுகிறவன் அச்செயல் குறித்து முழுமையாக உணர்ந்தவனின் கருத்தினை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஓகேவா? செய்வினை செய்வான் செயன்முறை எப்படி இருக்குன்னா அவ்வினை உள்ளறிவான் உள்ளம் கொளல். அவங்ககிட்டலாம் கேட்டு தான் கேட்டு அதுக்கப்புறம் செய்யணும்னு சொல்கிறார். ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறள். வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையா தற்று. வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையா தற்று அப்படின்னா, வினையால் வினையாக்கி கொண்டா ஒரு செயலை செய்யும்போது இன்னொரு செயலையும் அதற்கான தொடர்பாக இருக்கிற மற்றொரு செயலையும் சேர்த்து செய்யணும்னு சொல்கிறாரு. அதுக்கு என்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன்னா, நனைக்கவுள்னா இங்கே மத நீர் கொண்ட யானைன்னு அர்த்தம். நனைக்கவுள்னா மத நீர் கொண்ட
மதநீரால் நனைந்த யானைன்னு அர்த்தம். ஒரு மதநீர் கொண்ட யானையை வச்சு இன்னொரு யானையை பிடிப்பாங்களாம். அதே மாதிரி நம்ம ஒரு செயலை செய்யும்போதே அதற்கு தொடர்பாக உள்ள இன்னொரு செயலையும் சேர்த்து செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று. பொருள் பாருங்க, ஒரு செயலில் ஈடுபடும் போதே அச்செயலின் தொடர்பாக மற்றொரு செயலையும் முடித்துக் கொள்வது ஒரு யானையை பயன்படுத்தி மற்றொரு யானையை பிடிப்பது போன்றதாகும். ஓகேங்களா? வினையான் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் யானையால் யானையா தற்று. ஓகேவா? நெக்ஸ்ட் திருக்குறள் பாருங்க. நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். நட்டார்க்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். இப்போது நட்டாருக்கு நல்ல செயல் அப்படின்னா, நட்டார் அப்படின்னா நண்பருக்கு, நண்பருக்கு நல்ல செயல் செய்கிறதுக்கு விரைந்ததே, அதை காட்டிலும் ஒட்டாரை அப்படின்னா பகைவராக இருப்பவரை ஒட்டி கொள்ளல் தான் விரைந்து செய்யணும்னு சொல்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். நண்பருக்கு நல்ல செயலை செய்கிறத காட்டிலும் விரைந்து நம்ம என்ன செய்யணும்னா ஒட்டாரை பகைமையாக இருப்பவரை ஒட்டிமாறு செய்து கொள்ளணும், ஒட்டி கொள்ளல் அப்படின்னு சொல்கிறாரு. ஒட்டுமாறு செஞ்சுக்கணும்னு சொல்கிறாரு. இதை நம்ம என்ன சொன்னோம்? ஒரு அமைச்சருக்கு தான் சொன்னோம். ஒரு அமைச்சராக இருந்து நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா, நட்பு நாடுகளுக்கு உதவி செய்கிறத விட முதல்ல பகைமையாக இருக்கிற நாடுகளை எல்லாம் நம்ம சேர்க்குற மாதிரி எது பண்ண முடியுமோ அதை தான் முதல்ல செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. புரியுதுங்களா? நட்டாருக்கு நல்ல செயலின் விரைந்ததே ஒட்டாரை ஒட்டி கொள்ளல். பொருள் பாருங்க, நண்பருக்கு நல்லுதவியை செய்ததில் காட்டிலும் பகைவையாயிருப்பவரை தம்முடன் பொருந்துமாறு சேர்த்து கொள்ளுமாறு விரைந்து செய்யத்தக்கதாகும். புரியுதா? நெக்ஸ்ட் குறள் பாருங்க. உரை சிறியார் உள் நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. உரை சிறியார் உள் நடுங்கள் அஞ்சி குறை பெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. இப்போ தம்மை விட வலிமையானவர்கள் நம்மளை எதிர்க்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்களாம் அஞ்சு இருந்தாங்கன்னா அந்த பெரியாரை இவங்க பணிந்து ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? உரை சிறியால் உள்நடுங்கள் உள்ளே இருக்கவங்களாம் அஞ்சினாங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கல பலன் கிடைக்குது அப்படின்னா அந்த வலிமையுடையோரை பணிஞ்சு ஏற்றுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைப்பெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. பொருள் பாருங்க, தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்கள் அஞ்சும் போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டுமானால் அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள். இதுவும் ஒரு அமைச்சருக்காக நினச்சே பாருங்கள். தம்மளோட வலிமையானவங்க அவங்களை எதிர்க்கும்போது அவங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் அஞ்சு பயப்பட்டுட்டு இருக்கும்போது அந்த எதிர்பார்க்கல பலன் கிடைச்சா அந்த வலியவரை அவங்க வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள்னு சொல்கிறார். ஓகேங்களா? உரை சிறியார் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. ஓகேவா? தம்மை விட வலிமையானவர்களை எதிர்ப்பதற்கு தம்முடன் இருப்பவர்கள் அஞ்சும் போது தாம் எதிர்பார்க்கும் பலன் கிட்டும் போது அவர்கள் வலியோரை வணங்கி ஏற்றுக்கொள்வார்கள். புரியுதா? உரை சிறியால் உள்நடுங்கள் அஞ்சி குறைபெறின் கொள்வார் பெரியார் பணிந்து. நன்றி.